ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் கொத்து பரோட்டா. மீதமான சப்பாத்தியை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 2 அளவு போதும். ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ண போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் தாராளமாகவே ஆட் பண்ணலாம். நம்ம காரம் நிறைய வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு இந்த மிளகாத்தூள் ஈக்குவல் ஆகிடும். இப்போ இந்த முட்டை அரை வேக்காடாக இருக்கும்போதே கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது 1 ஸ்பூன் அளவு போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த முட்டையோடு நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சப்பாத்தி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை குட்டி குட்டியாக நான் பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் மைதா சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். இந்த பரோட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கொத்து பரோட்டா நம்ம கடையில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கரண்டியில் கொத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.